Assalamualaikum friends, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போற ஒரு ரொம்ப சிம்பிளான மசாலா அண்டா கறி ரெசிபி தான், முட்டை கறி ரெசிபி. ரொம்ப பார்க்கிறதுக்கு செம லுக்கா இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் லுக்கு எப்படி இருக்குது, பார்த்த உடனே சாப்பிட தோணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி, ஒரே டெம்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம், நார்மல் நம்ம ஜீரா ரைஸ், அப்புறம் நெய் சாப்பாடு எல்லாம் கூட சாப்பிட்லாம். நம்ம வெஜிடபிள் புலாவ், இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி, ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். நான் ஒரு 5 முட்டை எடுத்துருக்கேன். அது வேக வைக்கிறதுக்குள்ளே நான் மசாலா அடிச்சிடலாம். மசாலாவில் என்னென்ன வேணும்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் தேங்காய், தக்காளி, இது மட்டும் மசாலாவில் அடிச்சுக்கலாம். நான் ஒரு 2 இன்ச்சு இஞ்சி எடுத்துருக்கு, அப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துருக்கு, ஒரு அரைமுடிக்கு பாதி தேங்காய் எடுத்துருக்கு, அப்புறம் 2 தக்காளி. இந்த மசாலா ஒட்டுக்க அடித்து சைடில் வச்சிடலாம். சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே முட்டை வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். டீ டம்ளரில் 1/2 டம்ளர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மிளகாயும் கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் தாளிச்சுட்டு, இதில் கடுகு, ஜீரகம் இதெல்லாம் ஒன்றுமே, கரம் மசாலா இதெல்லாம் ஒன்றுமே தாளிக்கிறதுக்கு வேண்டாம். இதை மட்டும் போட்டால் போதும். இது வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கறிக்கிறதுக்குள்ளே இது நல்லா கறிச்சிடும். அதனால் நீங்கள் இது மட்டும் கருவேப்பிலையும் வடை மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் அதே சேர்த்து போட்டுடலாம். போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் பண்ண வேண்டாம், ரொம்ப லைட்டான வேண்டாம். கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம முடன்னு நல்லா வந்துடும்ல. அதுக்கப்புறம் நாங்கள் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிடலாம். நாங்கள் முதல்ல மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அதனால தான் நம்ம நல்லா வதக்கணும். வதக்கியாச்சுன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம இப்போ இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாரோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. ஒரு நல்ல கமகமம் ஸ்மெல்லு வரைக்கும் கொஞ்சம் வதக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போடல, நம்ம முதல்ல அரைக்கிறதுக்குள்ளே போட்டாச்சுல. அதனால் உங்களுக்கு ஏற்கனவே அரைச்சி இருக்குன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் குக் ஆகிடுச்சுன்னா நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா நம்ம பச்சை பட்டாணி வச்சுருக்கோம், ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு போட்டிருக்கு. பெரிய கிண்ணம்னால 1/2 கிண்ணம் போட்டிருக்கு. நீங்கள் சின்ன கிண்ணம் இருந்தால் 1 கிண்ணம் போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே, இப்போ போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திங்கன்னா இந்த டைமில் சேர்க்கவே வேண்டாம், அப்போது உங்களுக்கு இந்த பட்டாணி குழஞ்சி வந்துடும். அதனால் நீங்கள் எப்போது ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறம் மசாலா எல்லாம் வதக்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த டைமில் பேசிக் மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா நம்ம வீட்டில் எப்போ சமையலுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த மசாலாலாம், உப்பு, மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீராத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கு. மற்ற மசாலாலாம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் மட்டும் 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் சிக்கன் கறி மசாலா நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கம்ம ஸ்மெல்லு வரும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம குக் பண்ணிடலாம். குக் பண்ணுறதுக்குள்ளே அதுக்குள்ளே மசாலாலாம் நல்லா குக் ஆகிடும். அப்போது உங்களுக்கு சைடில் எண்ணெய் பிடிச்சிட்டு வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஊற்றிக்கலாம். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல் அமுத்துக்கோங்க. ஆல் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு லைக், ஒரு கமெண்ட் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக மோட்டிவேட் பண்ணுது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக லைக், கமெண்ட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வேறு ஏதோ ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை என்னோடய ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி தான். உங்களுக்கு வந்து நிறைய செலவு கூட ஆகாது. அந்த மாதிரி வீட்டிலே இருக்கிற பொருள் வச்சுட்டு நம்ம வந்து சமையல் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போல் டேஸ்ட் வரும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நாங்கள் மசாலாலாம் பாருங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கிறப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கிரேவி எவ்வளோ வேணும் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சைடு கேஸில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து முட்டை உரித்து வச்சுருக்கோம், வேக வச்ச முட்டை, அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஃபோக்கில் மட்டும் குத்தி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நைஃப்பில் குத்தி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப முட்டை வெடிக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு சூடாகிடுச்சுன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் லைட்டான கோல்டன் வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா அப்போது மேலே அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்காது. ஒரு மீடியமான குக் பண்ணால் போதும். கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வந்துருச்சுன்னா போதும். அதுக்குள்ளே நம்மளுக்கு கிரேவி சைடில் பாருங்கள் கொதித்து நல்லா ஆயில் ரிலீஸ் ஆகுது. இந்த டைமில் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா நான் சேர்த்திக்கிட்டேன். இந்த 3 லாஸ்ட்டில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கிறதுக்கு விட்டுடலாம். ஏன்னா அப்போது இந்த ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும், மசாலாலாம் அப்சர்வ் ஆகிடும். கரம் மசாலா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அந்த பச்சை ஸ்மெல் அவ்வளோ நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் ஸ்லோ குக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். சுடு அப்படியே கிரேவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு ரெசிபி, அப்படியே மவுத் மெல்ட்டிங் ரெசிபி. முட்டை லவர் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக தெரியுது, சூப்பராக தெரியுது. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட்டுக்கு விட்டுடலாம். ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் சுடு அப்படியே சப்பாத்தி, பரோட்டா, நான், அப்புறம் ஜீரா ரைஸு, நெய் ரைஸ் எல்லாம் கூட சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை, ஆப்பம் நீங்கள் எது வேணும்னா நீங்கள் சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் சர்வ் பண்ணி எடுத்துருக்கேன். நாங்கள் வந்து வீட்டில் சப்பாத்தி கூட, பரோட்டா கூட, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு நாள் தோசை கூட சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 5 முட்டை வச்சேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவை அவ்வளோ வச்சுக்கோங்க. ஒரு முட்டை மட்டும் உடஞ்சிருச்சுனால நான் ஆட் பண்ணல அதில் கிரேவியில், அது தனியாக வச்சுட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்கீங்க அவ்வளோ முட்டை சேர்த்துட்டிங்கன்னா போதும். நல்லா அவ்வளோ ருசியான டேஸ்டியான ஒரு கிரேவி டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணி சொன்னிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அதை கூட கமெண்ட் பண்ணி சொல்லலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.